மெசேஜ். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். The Gospel according to Matthew chapter 27 verse 19. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அவனிடத்திலே ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் கனவிலே வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். மறுபடியும் வாசிங்க. அவன் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். பிரியமானவர்களே, all of sudden a message is appearing to one person. திடீரென்று ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தி வருகிறது. You all know Pontius Pilate, பொந்தியு பிலாத்து என்று சொல்லப்படுகிற ரோம அதிகாரி, the governor of Roman government. He is sitting on the throne, on the judgment throne. கபத்தா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கல்லின் மேலே வந்து அவன் உட்கார்ந்து கொள்கிறான். After sitting upon the throne, no one can approach to Pontius Pilate. பிலாத்து இந்த நீதிமன்றத்திலே உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மனைவியை தவிர ஒருவரும் அவனிடத்திலே போக முடியாது. இப்படி ஒருவரும் போக முடியாத அந்த வேளையிலே திடீரென்று பிலாத்துவினுடைய மனைவிக்கு ஒரு செய்தி. பிலாத்துவினுடைய மனைவி, வேதத்திலே அவள் பெயர் இல்லை, ஆனால் சரித்திர பிரகாரமாக அவளுடைய பெயர் கிளாடியஸ் பிரக்யூலா. அப்படி கிளாடியஸ் பிரக்யூலா என்று சொல்லப்படுகிற அந்த பெண், திடீரென்று அவளுக்கு ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி பிலாத்துவை போய் சேர வேண்டும். அவள் சொல்லுகிறாள், பிலாத்துவை பார்த்து ஒரு ஆளை அனுப்பி சொல்லுகிறாள், நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். Don't do unjust to that righteous person. நீர் அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம், உனக்கு முன்னாலே நிற்கிற அவரின் நிமித்தம், just because of the person who is standing before you, I got troubled in my dream. I had a dream and the dream was so troubled. It was a nightmare. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கனவாக இருந்தது. பிரியமானவர்களே, God is the God who always concerns upon the people. தேவன் நம் ஒவ்வொருவரின் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன். The book of Psalms chapter 33 verse 14, it says like this. சங்கீதங்களின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்கிறது. What happened to the insert? Computer is freezing. Okay. தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தலத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். He observed from his throne upon everyone. God is observing from his throne. He is not sitting. Jesus is not sitting upon the throne without any reason. அங்க உட்கார்ந்து சும்மா இல்லை நம்முடைய ஆண்டவர். God is not a God just keeping alone. From there he is watching each and every one. Right now he is watching each and every one of you. இந்த வேளையிலே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Why God is so mindful upon you? What's the problem? அப்படி என்ன உண்மையில ஒரு கவனமா இருக்க வேண்டும். Number 1, to do good thing to you, உனக்கு நன்மை செய்ய. Number 2, preventing you from doing wrong thing. இரண்டாவது, நீ தவறு செய்யாதபடி உன்னை தடுப்பதற்காக. Here Pontius Pilate knowingly he is going to do something. இவன் தெரிந்தே ஒரு தவறை செய்ய போகிறான். See, we are in this world. நாம இந்த உலகத்தில் இருக்கிறோம். We don't say that. I don't say every 365 days I am a righteous person. 365 நாள் நான் சுத்தமா நடக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். You know why?
because I know my strength and my weaknesses. And moreover, God knows better than me my strength and my weaknesses. என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன என்பதை என்னை விட என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். And that's the only reason why God is so concerned upon each and every one. He is mindful, he is observing each and every one. உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நல்லா கவனிங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் உட்கார்ந்திருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும் நீங்க அறிவீர். You know I am sitting when I am standing. Whatever I do, you know. உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை ஆராதனைக்கு நீங்க வீட்டில இருந்து கிளம்பி வந்தீங்க. You came all the way for this worship service today morning. நீங்க வீட்ல இருந்து எப்படி கிளம்புனீங்க? How you have started from your home? What sort of preparations you came? Last night what you did? நேத்து ராத்திரி நீங்க என்ன செய்தீங்க? What was the things that was going in your mind last night? What is that was running after your mind today morning when you got up from your bed? நீ எழுந்திருக்கும் பொழுது என்ன நடந்தது? நீ எழுந்திருக்கும் போது உன்னுடைய வாயில என்ன வந்தது? உன்னுடைய சிந்தனையில என்ன போனது? See, God is mindful of you, so he knows each and everything. உன்னுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். And here God is using different avenues. கர்த்தர் பல விதங்களிலே மனிதனை எப்படியாவது தடுக்க பார்ப்பார். In one day, one prophet, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு தீர்க்கதரிசி, மதிகெட்ட தீர்க்கதரிசி, a foolish prophet. When God was mindful of bless the Israelites, he was ready to curse. தேவன் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இவன் என்ன செய்தான்? ஹலோ, பேசுங்க கூட. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னும் பொழுது இவன் என்ன செய்தான்? He want to curse the people. Balaam, the prophet Balaam, when God is mindful of to bless the Israelites, he was ready to curse. And God, you know what he did? Through a donkey, he spoke to the prophet. ஒரு கழுதையின் மூலமா கர்த்தர் பிலேயாமோட கூட பேசினார். The same donkey. He was riding upon the donkey every day. அதே கழுதை மேல தினமும் ஏறி சவாரி பண்ணிட்டு இருந்தவர் தான். Every day he was just going, every day he was using that donkey. ஒரு நாள் அந்த கழுதை பேசவே இல்லை. But all of a sudden, immediately one day, what happened? The donkey started speaking. ஒரு நாள் போட்டு அடிக்கிறார், சரியான அடி. அடிக்கும் பொழுது பொதுவா கழுதை என்ன செய்யும்? கொஞ்சம் கிட்ட இருந்தா அடி வாங்கினா என்ன செய்யும்? ஓங்கி ஒரு உத, விட்டுச்சன்னா ஒரு உத. கழுதை கிட்ட உத வாங்கினவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்க? எனிவன்? யாராவது கழுதை கிட்ட அடி வாங்கினவங்க இல்ல? ஆனா நான் சொல்றேன், நான் வாங்கி இருக்கிறேன் ஒரு முறை. அதெல்லாம் அந்த டீட்டெயிலாம் கேட்காதீங்க, தனியா வந்து கேளுங்க எப்படி வாங்கினேன்னு சொல்லி. கிராமத்தில் இருக்கும்போது ஒரு முறை வாங்கினேன் தெரியாம. ஆனா கழுதை அடி வாங்கினா all of sudden, you know, the donkey will say, that's all it can done. அதான் அவ்வளவுதான் செய்ய முடியும். But here the donkey turns and speaks to the prophet. இதோட 3 முறை என்ன அடிச்சியே, you have struck me 3 times. What I have done wrong to you? உனக்கு நான் என்னடா செய்தேன்? அடிச்சிட்டே இருக்கிற பிலேயாமுக்கு திடீர் என்னது, இது வரைக்கும் இந்த கழுதை என்கிட்ட இப்படி பேசவே இல்லையே. God uses every avenue. He uses every avenue. He can speak through everyone. Bible clearly says heaven declares God's glory and the earth declares its magnitude. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவர் கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை தெரிவிக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை அறிவிக்கிறது. The night reveals God's knowledge and the daytime reveals God's word. When you go out, you can see எப்படி அந்த இடத்துல எப்படி நடக்குது. When you see a star, when you see a moon, when you see the nature, it reveals something from God. தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு அது சொல்லுகிறதாக இருக்கிறது. என் பிரியமான சகோதரனே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, God uses any avenue to speak to you. That's the same way here God started using the dream. கனவை யூஸ் பண்றாரு. கனவுல கர்த்தர் ஒரு செய்தியை சொல்றாரு. God wants to reveal a message through a dream. நமக்கும் வரும் கனவு. நம்ம கனவுல யார் வருவா? ரஜினிகாந்த் வருவார், இல்ல
சின்ன தளபதியோ அந்த தளபதியோ இந்த யாரோ ஒருத்தர் நம்ம கனவுல யாரெல்லாமா வந்து போவாங்க, கர்த்தர் வர மாட்டார். I want to tell you one thing. One day Laban, he want to do something harm to Jacob. He is rushing on the way to the river Jabbok. யாப்போக்கு ஆற்றங்கரையை நோக்கி அந்த லாபான் வேகமா வந்து கொண்டிருக்கிறான். கனவுல ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை மேல கையை வச்ச செத்தனி. If you touch my child, you're out. God appears in the dream and he says, don't touch my child. I'm telling you, உங்களுக்கு 1000 problems, the devil can craft many problems against you. God will appear and will say, if you touch my child, I will thrash you in any manner. என் பிள்ளையை மாத்திரம் நீ தொட்ட, என்னுடைய அருமை பிள்ளைகளை நீ தொட்ட, உன்னை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன்னு கர்த்தர் சத்துருவை பார்த்து சவால் விடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Here Pontius Pilate sitting, he was ready to do a deliberate mistake. ஒரு தெரிந்த ஒரு தவறை அவன் செய்ய போகிறான். Please read Matthew chapter 27 verse 18. அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். See, இந்த Pontius Pilate, இந்த போந்திய பிலாத்து எப்படிப்பட்டவன் தெரியுமா? You don't think அவன் just because he is a governor of Judea, யூதேயாவினுடைய கவர்னராக அவன் இருக்கிறபடினால அவன் பெரிய உயர்ந்த பதவி நினைச்சுக்காதீங்க. Luke chapter 3 verse 1, you can see, in the days of Tiberius, Pontius Pilate was a governor for the land of Judea. திபேரியராயினுடைய காலத்திலே கார்பங்கு தேசமாகிய யூதேயாவுக்கு போந்திய பிலாத்து அதிகாரியாக இருந்தான், ஆளுநராக இருந்தான். And then afterwards it follows with the different people, Herod and then other people, it follows. So he is for a land, ஒரு சின்ன லேண்டுக்கு அவன் கவர்னரா இருக்கிறான். And Pontius Pilate, though he is a governor, he had many problems. You know, there was a thick file going to the government about him. அவனை பத்தி ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை திபேரி ராயனுக்கு, ராஜாவுக்கு போகுது. It goes to the Roman emperor. You know what? Pontius Pilate is not an ordinary man. அவன் சாதாரண மனுஷன் இல்ல. He is a murderer. அவன் கொலைகாரன். Same Luke chapter 13 verse 1 நீங்க பாத்தீங்கன்னா, பிலாத்து கலிலேயர் சிலரை கொன்று அவங்களுடைய ரத்தத்தை என்ன செய்திருந்தான்? என்ன பார்க்காதீங்க, லூக் 13:1 என்கிட்ட என் நெத்தியில இல்ல, அங்க இருக்கு. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான். See, what happens is all the Jews are coming to the temple to sacrifice. தேவ சமூகத்துக்கு வருகிறாங்க, ஆடையும் மாடையும் பலியிட. அந்த பலிகளுடைய ரத்தத்தோடு கூட கலிலேயன், you know, Pontius Pilate was slaying some of the Galileans and then he mixed that blood along with that offering. அந்த இதோடு கூட அதுக்கு காரணம் இருக்குது. It was a political reason. He and Herod, they both were not going together. கலிலேயா நாட்டினுடைய இதுக்கு அதிபதியா இருந்தவர் யாரு? ஏரோது. அதனால so he want to make a political drift between him and the Herod. ஏரோதுக்கும் தனக்கும் இடையிலே ஒரு அரசியல் ரீதியான ஒரு பகை உணர்வை உண்டாக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்றான். One of that act is killing some of the Galileans and putting their blood in the living sacrifice. ஏன்னா ஏரோது எந்த நாட்டு, ஏரோது வந்து ரோம அதிகாரத்தில் ராஜாவா இருந்தாலும் அவன் எந்த ராஜா? சத்தமா சொல்லுங்க. அவன் யூத ராஜா. He is a king for Jews. But Pontius Pilate is a king under the Roman authority. He is a Roman and he is a Jew. ரோமர்களும் யூதர்களும் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போகாதவர்கள். So he knows everything, எல்லாமே எப்படி செய்யணும், எல்லாமே எப்படி தந்திரமா செய்யணும். He knows very well. He is a double Herod. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, Pontius Pilate is always a double Herod. ஏரோதை போல இருமடங்கு தந்திர மனம் உள்ளவன் என்று சொல்லுவாங்க. And this Pontius Pilate, according to the law of Roman government, if there is no guilty, he should release the person. ஒரு மனிதன் தவறு செய்யவில்லை என்றால் அவரை விடுதலை செய்ய வேண்டும். ஆனால் விடுதலை செய்வதற்கு பதிலாக இயேசுவை கொலை செய்யும்படியாக, இயேசுவை சாவுக்கு தீர்ப்பு எடுக்கும்படியாக பிலாத்தானவன் இப்பொழுது தீர்ப்பு சொல்ல போகிறான். அவன் தீர்ப்பு சொல்லும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்றான், யார உங்களுக்காக நான் விடுதலை செய்யணும், பரபாசையா இயேசுவையா?
Barabbas is a terrorist. பரபாஸ் என்பவன் ஒரு தீவிரவாதி, கொள்ளைக்காரன். You see, son of God is on one side and son of devil is on the other side. He is putting both equal. Whom do you want? யார் உங்களுக்கு வேணும்? யாரை ரிலீஸ் பண்ணணும்? And all the people were shouting, we want Barabbas. பரபாசே எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னான். You know what did? பிலாத்து எந்த சூழ்நிலையில இயேசுவை அவன் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால், he knew there are three good things with Jesus. Number 1, John chapter 18 verse 33. யோவான் 18:33 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். So Pontius Pilate knew that Jesus Christ is the king of இயேசு கிறிஸ்து யாருக்கு ராஜா? யூதர்களுக்கு ராஜா. He know very well that Jesus is the king of Jews. யூதருடைய ராஜா. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதே the three magi's, அந்த மூணு சாஸ்திரிகள் அவங்க வந்து என்னன்னு கேட்டாங்க? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க? That's the only reason he knew he is the king of Jews. அதனால தான் after Jesus was slain in the cross, he put a board upon the cross. அந்த சிலுவைக்கு மேல ஒரு வாசகம் எழுதி வைக்கிறான். அதுல என்ன எழுதி வைக்கிறான்? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. So you know that he has authority. இவருக்கு அதிகாரம் இருக்கு, அவனுக்கு தெரியும். Number 2, அதே John chapter 18 verse 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். I came to speak the truth. So Pontius Pilate knew Jesus himself is the truth. He is a king. He is a truth. Verse 19:11. இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. If heaven has not declared that authority for you over me, you have no authority upon me. பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் இல்லைன்னா என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை. Which means he knew Jesus is the supreme judge. He knows supreme judge. He knows he is the truth. He is a king. He is a supreme judge. இது எல்லாம் தெரிந்தும் அவன் என்ன செய்தான் சொன்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். This is a deliberate mistake he was doing in his life. He was doing in his life. நாமும் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தே ஒரு தவறு செய்றோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தே தவறு செய்றோம். Knowingly we are also doing a similar type mistake. என்ன mistake தெரியுமா? We know who is Jesus. நமக்கு இயேசு யார் என்று தெரியும். நமக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று தெரியும். நமக்கு இயேசு எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் என்று தெரியும். ஆனால் யாருக்காவது நாம சொல்லி இருக்கிறோமா? வெளியில ஒருத்தருக்கு நாம சொல்லி இருக்கிறோமா? வெளியில ஒரு மனுஷனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு போய் கதவை தட்டி இயேசு இப்படிப்பட்டவர் என்று நாம் சொல்லி இருக்கிறோமா? என் அருமையான தேவ ஜனமே, அரசியல் ரீதியாக பிலாத்து ஒரு தவறை செய்தான். ஆவிக்குரிய ரீதியாக நாமும் சில வேளைகளிலே தவறு செய்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை அநியாயத்தினாலே, அவபக்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுக்கு விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமர் 1:17 நம்மளை எச்சரிக்கிறது. God cautions. என் அருமையான பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய அன்பை உணர்ந்துட்டீங்க. ஆனா வெளியில போய் யாருக்காவது ஆண்டவருடைய அன்பை சொல்லி இருக்கிறீங்களா? I want to encourage you. இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்றேன், தெரிந்தே ஒரு தவறு செய்தவன் தான் பிலாத்து. அந்த தவறு செய்ய போகிறவனுக்கு உடனடியாக ஒரு செய்தி வருகிறது. கனவின், பிலாத்துனுடைய மனைவியின் வழியாக கனவிலே ஒரு செய்தி வருகிறது, இந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே. மத்தேயு 27:19 வாசிங்க. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். பொதுவா சொப்பனம் எப்போ வரும்? பொதுவா சொப்பனம் எப்போ வரும் சொல்லுங்க? When you will have dream. சிலர் பகல்லையே உட்கார்ந்து கனவு காணுவான். அவனெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை விட்டுருங்க. சில பேரை உட்காந்துக்கிட்டே என்ன பண்ண, அதாவது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குறவனுக்கு பகல்லையே கனவு வருமா, அவங்கள விட்டுருங்க. பொதுவா when a person will have dream, deep கரெக்டா சொல்ல, ட்ரீம் எப்போ வரும்னா டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது தான் ட்ரீம் வரும். When you are in deep sleep, the dream will come. So here
she had a dream. பாருங்க, அவ கனவு வந்த உடனே சரி ஓகே காலையில் எழுந்துக்கலாம், வீட்டுக்காரர்கிட்ட நிதானமா சொல்லிக்கலாம், let's relaxly let's inform to our husband. No, the same moment, as soon as she had the dream, immediately she got up. உடனே அவ எழுந்து உடனே ஆள் அனுப்புறா. என்ன சொல்றா தெரியுமா? இன்றைக்கு, நேற்றைக்கு சொப்பனத்துல பாடுபட்டேன்னு சொல்லல, என்ன சொன்னா? இன்றைக்கு. வேதம் சொல்கிறது இன்றைக்கு அனுக்கிரக நாள், இன்றைக்கு இரட்சணிய நாள். Today is the day of salvation. புதுசா வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னா நாட்களை தள்ளி போட்டு கொண்டிருக்காதீங்க, காலங்களை தள்ளாதீங்க. ஞானஸ்தான சத்தியங்களுடைய ஆழங்களை தெரிந்த பிறகு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நாட்கள் தள்ளி போடாதீங்க. Don't give time to God, come into the time of God. தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதே, தேவ நேரத்துக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுத்து விடு. என் பிரியமான சகோதரனின் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பாருங்க, பெயர் இல்லாத ஒரு பெண், வேதத்தில் பெயர் இல்லாத ஒரு பெண், அவ செய்த காரியம் பாருங்க. தன் கணவன் பிரச்சனைக்குள்ள மாட்டக்கூடாது. அவ சொல்றா, பொதுவா கனவு வந்தா நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நம்ம அக்காவோ இல்ல நம்ம சினிமாவில் இருக்கிற பெரிய அக்காவோ சின்ன அக்காவோ வந்து கனவுல பம்பர கண்ணாலே அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடினா நமக்கு சந்தோஷமா இருக்குமா துக்கமா இருக்குமா? சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும். அக்காலாம் தெருவில் இறங்கி ஆடு அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே கனவுல வந்தா, அப்பாடா இந்த பாஸ்டர் சினிமா தான் பார்க்க கூடாதுன்றாரு, டிவி பார்க்க கூடாதுன்றாரு, இதுலயாவது நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டு இருப்போம். We will rejoice. But here she got troubled in the dream. அந்த சொப்பனத்துல அவ வெகு பாடுபட்டா. What's the problem? What she saw exactly in the dream? அவ கனவுல என்ன பார்த்தா? கனவுல அவ பார்த்தது 3 காரியம். All 3 things she saw. Number 1, she saw redemption. ரட்சிப்பை பார்த்தா. Number 2, she saw resurrection. உயிர்த்தெழுதலை பார்த்தா. Number 3, she saw rapture. வருகையை பார்த்தா. 3 காரியத்தை பார்த்தா. அந்த கனவுல அவ பார்த்தது 3 காரியம். Number 1, ரட்சிப்பை பார்த்தா. Number 2, உயிர்த்தெழுதலை பார்த்தா. Number 3, வருகையை பார்த்தா. ரிடம்ஷன், ரிசரக்ஷன், ராப்சர், 3 காரியத்தை பார்த்தா. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 27:45 வசனமும் 51 வசனத்தை வாசிங்க. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6 மணி நேரம் முதல், இயேசுவை சிலுவையில் அறைந்த உடனே 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம். It was a total complete darkness around the world for 3 hours. இதெல்லாம் என்ன டார்க்னஸ், என்ன ஏது? குட் ஃப்ரைடே அன்னைக்கு பல ஊழியர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஊழியம் செய்ய போறாங்க. You will come to know. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம். 3 hours was complete total darkness. 3 மணி நேரம் உலகம் முழுவதும் இருளாய் விட்டது. வேதம் சொல்லுகிறது லூக்கா சுவிசேஷத்துல சூரியன் இருளடைந்தது. எல்லா இடத்திலும் அந்தகாரம் உண்டாயிட்டு. டோட்டல் கம்ப்ளீட் டார்க்னஸ், இருளே இல்லை. The same thing, இதே போல ஒரு இருள் இதுக்கு முன்னால வந்திருக்கு ஒரு தேசத்துல, in the land of Egypt. 3 நாள் பார்வோனுடைய ஆட்சியில 3 நாள் சூரியன் பிரகாசிக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறதே ஒருவரும் தம்முடைய இருப்பிடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை. 3 நாள் எப்படி உட்கார்ந்துருப்பான்? அட, ஒரு பாத்ரூம் போகணும்னால அவன் எப்படி போயிருப்பான்? யோசித்து பாருங்களேன். டோட்டல் டார்க்னஸ். 3 மணி நேரம். இந்த கனவுல அவளுக்கு அந்த 3 மணி நேரம் இருள் உலகம் முழுக்க. I'm telling you, this is not a joke. இந்த 3 மணி நேர இருள் என்பது ஒரு விளையாட்டு அல்ல. The same 3-hour darkness is recorded in the scripts of China. சீன தேசத்தினுடைய சரித்திரங்கள், சீன தேசத்தினுடைய பலவிதமான புராணங்களிலே இந்த 3 மணி நேர இருளானது எழுதப்பட்டிருக்கிறது. ஈவன் இந்த some of the cult scriptures, அதாவது துர் உபதேசங்களை கொண்டு வருகிற தென் அமெரிக்காவினுடைய சில காரியங்களிலேயும் இந்த 3 மணி நேர இருளானது எழுதப்பட்டிருக்கிறது. It was recorded. It is an event that exactly happened. 3 மணி நேரம் இருள். அந்த 3 மணி நேரம் இருள்ல ஒரு காரியத்தை பார்க்கிறான். பாருங்க, 3 மணி நேரம் இருட்டான காரியம் ஏன் நடந்ததுன்னு தெரியுமா? இன்றைக்கு உலகத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார்ன உடனே நிறைய பேருக்கு ஆண்டவர் சிலுவையில் தொங்குறத பார்த்துட்டு ரொம்ப மனசுக்கு துக்கம் வந்துடும். அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே கையை நீட்டிக்கிட்டு
தலையில் ஒரு முள்ளு முடியை போட்டுக்கிட்டு கொஞ்சம் இங்கே அப்படியே இந்த இடத்துல அப்படியே ரத்தமாக ஒழுவிக்கிட்டு கையில் காலெல்லாம் ரத்தமாக ஒழுகிட்டு அப்படியே இருந்து ஒரு மாதிரி பரிதாப கோலத்தை பார்க்கும் பொழுது அதை பார்த்த உடனே நம்முடைய மனதுக்கு ஒரு இரக்க சுவாபம் வந்துடும். தவறு இல்லை, நோ மிஸ்டேக் இன் தட். பட் தட் itself is not the suffering of Lord Jesus Christ. அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரே ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும், இயேசு பாவத்துக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று. பரலோக பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும். Because he is the one who completely broken. அவர் ஒருத்தர் தான் என்ன செய்தார் தெரியுமா? முழுவதுமாக அவரை உடைத்தார். நல்ல கவனிங்க, அந்த இருளான 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு சத்தம் கேட்கிறதே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? my lord why have you forsaken? After the 3-hour darkness. So who nobody knows that what exactly happened in that 3 hours. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்தது ஒருவருக்கும் தெரியாது. என் பிரியமானவர்களே, ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன நடந்ததுன்னு பைபிள்ல இருக்கு. அந்த 3 மணி நேரத்தில் என் அன்பான சகோதரனே, என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 3 மணி நேரத்தில் இருட்டான அந்த சூழ்நிலையில அவள் இன்னொரு காட்சியை பார்க்கிறாள். 51வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், தேவாலயத்துடைய திரைச்சீலை, you know the something like this, one of the red colorல இருக்கிற அந்த தேவாலயனுடைய திரைச்சீலை, அது வரைக்கும் சாலமோன் காலத்திலிருந்து மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த திரைச்சீலை கிழியவே இல்லை. அந்த கிழியவே இல்லை. the veil never torn. this is the first time அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற அந்த திரையானது மேல இருந்து கீழே 2 கிழிஞ்சிடுச்சு. அதை கிழிக்க முடியாது. ஜூயிஷ் ஹிஸ்டோரியன் ஜோசபஸ் அவர் எழுதுறாரு, 6 குதிரைகளை ஒரு பக்கமும் 6 குதிரைகளை இன்னொரு பக்கமும் வைத்து அந்த குதிரைகள் உள்ள கயிறுகளை கட்டி இந்த திரையை இழுத்தா கிழிக்க முடியாதாம். அவ்வளவு ஸ்ட்ராங். 12 horsepower, even you use a 12 horsepower to tear that veil, you can't. உன்னால முடியாது. அப்படிப்பட்ட அந்த திரையானது மேலிருந்து கீழ் வரைக்கும் 2 கிழியுது. 2 கிழியுது. அது கிழியக்கூடாது. ஏன்? பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி அந்த திரைக்கு உள்ளதான் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. பொதுவா ஆலயத்தினுடைய அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது சாலமோன் கட்டின ஆலயமா இருந்தாலும் சரி, மோசே கட்டின அந்த ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் சரி, வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த அமைப்புல தான், இந்த யூத அமைப்புல தான் இன்றைக்கு இந்துக்கள் முதற்கொண்டு எல்லாரும் கோயில் கட்டுறாங்க. வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், உள்ள இருக்கிறது கர்ப்பகிரகம்னுவாங்க. தட்ஸ் the same method. எப்படி இந்த ஆலயத்தை எல்லாம் உங்களால கட்ட முடியுது? அவங்கள கேட்டு பாருங்க. எதற்காவது இருக்க ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் வேற எங்கேயும் இல்லை, கர்த்தருடைய சத்திய வேதத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் என்ன போல ஒரு வச்சுக்கோங்களேன், அந்த பிரதான ஆசை வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போகணும். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த திரையை தாண்டி உள்ள போகணும். உள்ள போறவன் சாதாரணமா போக கூடாது. காலில் என்ன கட்டிட்டு போகணும்? சத்தமா? ஏன்? ஆசாரியன் பாவம் செய்திருந்தா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போன உடனே அங்கிருந்து ஒரு அக்னி வந்து என்ன ஆகும்? ஆசாரியனை அடிச்சு கொண்டு போட்டுரும். அப்போ வேற யாரும் உள்ள போய் எடுக்க முடியாது. அதனால ஆசாரியனை இழுக்கிறதுக்கு ஒரு கயிறும் அதே நேரத்தில் காலில் ஒரு சலங்கையும் கட்டி அனுப்புவாங்க. உள்ள ஆசாரியன் தேவனுக்கு முன்னால அசைவாட்டுகிற பலியெல்லாம் செலுத்தும் பொழுது இந்த காலை ஆட்டிக்கிட்டே இருக்கணும். டிங்கி 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 டிங்கின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்கே இந்து கோயிலுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள டிடி 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 டிடின்னு. எதுக்கு தெரியுமா? உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றதுக்கு. நான் உள்ள உயிரோடு தான் இருக்கிறேன், செத்து போகலன்னு. அந்த சத்தம் மாத்திரம், அந்த மணி சத்தம் மாத்திரம் கேட்கல அப்படின்னு. அதனால தான் ஆலயத்தில் ஆசாரியனுடைய உடையை பார்க்கும் பொழுது என்ன சொன்னார் ஆண்டவர்? அந்த உடையில ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி, ஒரு மாதுளம்பழம், ஒரு மணி. ஏன்னா உள்ள எப்படின்னாலும் டிங்கி டிங்கி டிங்கின்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். டிங்கி டிங்கி சத்தம் உள்ள இல்லைன்னா அண்ணன் டிக்கெட் வாங்கிட்டாருன்னு அர்த்தம், போயிட்டார் பரலோகத்துக்குன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, அந்த திரை, அதனால அந்த திரை கிழிவதை, அந்த திரை உடைபடுவதை ஒருத்தரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா உடைந்தா உள்ள இருந்து அக்னி புறப்பட்டு எல்லாரையும் பட்சித்து போட்டுடும். ஆனா இந்த பெண் அந்த கனவுல பார்க்கிறா, அந்த தேவாலய திரைச்சல 2 கிழியுது. பிரியமானவர்களே,
முன்னாடி இயேசுவின் மரணத்துக்கு முன்னால் அந்த திரைச்சிலை ரெண்டா கிழிந்திருந்தா அக்னி புறப்பட்டு வந்து பட்சித்திருக்கும். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்த பிறகு அந்த திரை கிழிந்தது. அக்னி அல்ல, தேவனுடைய கிருபை புறப்பட்டு வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா. அது முதல்ல அவ பார்த்தது கிருபையினால உண்டான ரட்சிப்பு. செகண்ட் திங், இரண்டாவது அவ என்ன பார்த்தா? ரிசரக்ஷன். மத்தேயு 27:52 வாசிங்க. கல்லறைகளும் திறந்தது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. In the dream she saw all the tombs were open. கல்லறை திறந்துருச்சு. திறந்த கல்லறையிலிருந்து பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருக்காங்க. So first thing she saw the redemption, second one she saw the resurrection. அங்க உயிர்த்தெழுதலை பார்க்கிறான். அப்ப தன் கணவனுக்கு முன்னால ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நீதிமானாகிய ஒரு மனிதன் தன் கணவனுக்கு முன்னால இவர் உட்கார்ந்து இருக்கிறார். பிலாத்து பெரிய கபத்தா என்கிற அந்த எபிரேய மொழியில கபத்தா என்று சொல்லப்படுகிற அந்த தளவரிசையில அப்படியே ராஜ மரியாதையோட உட்கார்ந்துருக்கார். அங்க உட்கார்ந்தா தீர்ப்பு சொல்லணும்னு அர்த்தம். If he sits at the throne, he need to pass the judgment. அப்ப உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அப்படியே கம்பீரமா பிலாத்து பார்த்துட்டு இருக்கார். ஆனா இவர் சாவுக்கு தீர்ப்பிட்டாலும் எதிர்க்க நிற்கிற நீதிமான் உயிர்த்தெழ போகிறவர் என்பதை அவ கனவுல பார்த்தான். அவ கனவுல கண்டான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சிந்தித்து பாருங்க. நாம் எல்லாரும் இங்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம மரித்தாலும் நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய ராஜ்யத்திற்காக உயிர்த்தெழுவோம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் கண்டிப்பா நாம உயிர்த்தெழுவோம். ஒருவேளை நாம மரிக்காம இருந்தோம்னா கர்த்தர் இன்றைக்கு வருவார் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லோரும் ஒரு நிமிடத்திலே மறுரூபமாக்கப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை யார் வந்து ஆண்டுட்டு போறாங்களோ அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் உட்காரலாம், யார் வேணாலும் செய்யலாம். வெளியே வந்து பார்ப்பாங்க, எல்லாம் வேன் இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. உள்ள ஒரு ஜனத்தையும் காணுமே. ஆமா, ஒரு ஜனமும் காணும், யாரும் கிடையாது. எங்க போச்சு அந்த ஜனம்? போயே போச்சு, அது மொத்தம் போயிடுச்சு. இட்ஸ் கான். இல்லவே இல்லை. அப்படியா? இப்ப யாரெல்லாம் இருக்கிறா? நம்ம எல்லாம் இங்க தான் இருக்கிறோம். அல்லேலூயா. கூட்டம் ஒளிஞ்சுதுராப்பா, போயிடுச்சு, மொத்தமா கும்பலா மேல போயிடுச்சு. இப்ப யாரா இருக்கிறது? பத்ரிநாத் நீ இருக்கிற, பாவலர் நீ இருக்கிற, ஆரோக்கியசாமி நீ இருக்கிற, ரசிக்கப்படாத ஆரோக்கியசாமி நீ இருக்கிற, எல்லாம் நான் இருக்கிற. பாஸ்டர் அவரும் அங்கதான் இருக்கிறார். பால்வீன்ல பாஸ்டர் இருக்கிறார். அவரெல்லாம் ஒண்ணு. அவன் ஒருத்தன் கத்திட்டு இருந்தானே, மைக்க பிடிச்சிட்டு அல்லேலூயான்னா அவன் போயிட்டான். பார்த்தீங்களா? இதுக்கு தான் அந்த சர்ச்சுக்கு உங்க போகக்கூடாதுன்னு சொன்னது. பாருங்க, நாமெல்லாம் இங்கேயே இருக்கிறோம். நீங்க அங்க போயிருந்தீங்க, நீங்களும் காணாம போயிட்டு இருப்பீங்க. நாம இங்கே இருக்கிறோம், இருப்ப கடைசி வரைக்கும் இருப்ப. பிரியமானவர்களே கவனிங்க. அவ உயிர்த்தெழுதலை பார்க்கிறான், ஆண்டவருடைய இந்த காரியத்தை பார்க்கிறான். இன்றைக்கு குருத்து ஞாயிறு. நிறைய பாரம்பரிய சபையில குருத்து ஞாயிறு எல்லாம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிட்டு பாம் லீவ்ஸை தூக்கிட்டு எல்லாம் நடந்து போவாங்க. சந்தோஷம், நான் தப்பு சொல்லல, நீங்க நடத்துங்க. ஆனா யாரு குருத்தோலை தூக்குனாங்களோ அவங்க தான் 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் கத்துனாங்க. குருத்தோலை தூக்குனவங்க தான் 3ஆவது நாள் இந்த கத்துனது. என் அருமையான தேவ ஜனமே, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளுங்கள். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். எனக்கு தெரியும் இன்னைக்கு பாம் சண்டேன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடக்கும் நல்லா தெரியும். இன்னைக்கு என்ன வேத வசனம் வாசிப்பாங்க தெரியும். ஆனா என்றைக்கு நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தேனோ, வேத வசனம் சொல்வது போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கை மாறணுங்க. நம்முடைய காரியம், சம்பிரதாயங்கள், சடங்குகள் இவைகளையே நாம பிடித்து கொண்டிருக்க கூடாது. பெந்தகோஸ்தே சபையில வந்தாலும் பெந்தகோஸ்தே சபையில ஒரு பாரம்பரியம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. நாம் ஒவ்வொரு நாளும் வேதம் என்ன சொல்கிறது? புது சிருஷ்டினா ஒரே நாள்ல வர்றதில்ல. நியூ கிரியேஷன் இஸ் நாட் a one day experience, it is a daily rejuvenating experience. ஒவ்வொரு நாளும் நீ ரட்சிக்கப்பட வேண்டியது, ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவத்துக்குள்ள போக வேண்டியதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே,
இரண்டாவது அவ உயிர்த்தெழுதலை பார்க்கிறா. எல்லா பரிசுத்தவான்களும், நித்திரை அடைந்த பரிசுத்தவான் கல்லறையெல்லாம் திறந்துடுச்சு, எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு யோசித்து பாருங்களேன், நீங்க கனவு கண்டுட்டு இருக்கும் பொழுது செத்து போன உங்க தாத்தா பாட்டி கல்லறை டமால் திறந்து எழுந்து அப்படி வந்து நின்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நம்மெல்லாம் நிறைய சொல்லுவோம், கல்லறையில் கனவுல வந்து செத்து போனவங்க வந்துட்டு நம்மகிட்ட இருந்து ஏதாவது வாங்கக்கூடாது, அவங்க ஏதாவது கொடுக்கூடாது, அதே சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா நமக்கு ஏதோ டேஞ்சர் வரப்போகுதுன்னு அர்த்தமா, நம்மகிட்ட இருந்து ஏதாவது வாங்கினாங்கன்னா நம்மளை கொண்டு போக போறாங்கன்னு அர்த்தமா, வீட்டிலேருந்து யாரையோ ஒருத்தர் தள்ளிட்டு போக போறாங்கன்னு அர்த்தமா. என்னென்ன கதை, என்னென்ன கதை! ஏன் அப்படி கனவு காண்ற? ஏன் அப்படிப்பட்ட கனவு உனக்கு ஏன் வருது? செத்து போனவங்கலாம் ஏன் உன் கனவுல வர்றாங்க? உயிர்த்தெழுதல், நாம் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை உள்ள பிள்ளைகள். We are the people having hope upon resurrection. இப்போ இந்தியாவில் தேர்தல் நடக்குது, எல்லா இடத்துலையும் தேர்தல் நடக்குது. தேர்தலுக்கு போறவங்கெல்லாம், நாங்கெல்லாம் இருக்கும் பொழுதெல்லாம் பழைய நாட்களில் ஓட்டர்ஸ் கார்டுன்னு இல்லை. அப்பெல்லாம் வந்துட்டு வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஓட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னா அது செக் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு ஒன்று இருக்கும் வீட்டில். அது என்ன கார்டு பேர்? ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு மாதாந்தரம் அரிசி வாங்குறதுக்கு, பருப்பு வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டில் பார்க்கலாம் முதலாம் உயிர்த்தெழுதல், ரெண்டாம் உயிர்த்தெழுதல் எல்லாம். 10 வருஷத்துக்கு முன்னால் செத்து போன முனியம்மா, முனியாண்டி எல்லார் பேரும் இருக்கும் அதில். எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி அரிசி பருப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் பார்க்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதல், ரெண்டாம் உயிர்த்தெழுதல் எல்லாமே பார்க்கலாம். என் அருமையான தேவச்சனமே, பிலாத்துவின் மனைவி ஏன் தெரியுமா கலங்கினா? சாவுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட அவர் நிச்சயமாகவே உயிர்த்தெழ போகிறவர் என் கணவனுக்கு தெரியாத. கடைசியாக பார்த்தது என்ன தெரியுமா? வருகையை பார்த்தா. வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-32 வாசிங்க. மத்தேயு 25, 31, 32. அன்றியும் மனுஷகுமாரர் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். போதும் கவனிங்க. இப்போ பிலாத்து வந்து ஒரு சேர், ஒரு கிரீன் கலர் சேர் கொடுங்க, ஒரு கிரீன் கலர் சேர் சீக்கிரம். கேமரா அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஓஹோ ஓஹோ நல்லா இருந்துச்சு அந்த இது ஆக்ஷன்லாம். ரைட், கவனிங்க. இப்போ பிலாத்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்துருக்க பெருசா, அவர் அந்த கபத்தான்ற அந்த இது வந்து பா ஷேப்ல இருக்கும், பா வடிவத்தில் இருக்கும். 2 கையும் அது மேல வச்சு ஒரு மெஜஸ்டிக்கா பார்த்துட்டு இருக்கார். Is looking. Pontius Pilate, a man with authority in the earth. Opposite, a man who has authority in the heaven and the earth, even into the hell, is standing here. கவனிங்க, உலக அதிகாரம் பெற்றவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். பரலோக அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் அவனுக்கு முன்னால நிற்கிறார். இது கனவுல தெரியுது. இப்போ என்ன செய்யுதுன்னா காட்சி மாறுது. ஒரு காட்சி தெரியுது பிலாத்துவின் மனைவிக்கு. மனுஷகுமாரன் முன்னால நிக்கிறவரு மகிமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. ரெவல்யூஷன் சாப்டர் 20 verse 11. சீக்கிரம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அதன் மேல் வீற்றிருக்க. Then I saw a white throne and a person who was seated on the white throne. அவருடைய சமூகத்தில் இருந்து போதும் 15வது வசனம் வாசிங்க. 15th verse. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளான காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான். நல்ல கவனிங்க, ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்ல. Book of life, there is one name is missing. Pontius Pilate wife Claudius Procula, she is dreaming, oh my husband's name is not in that book of life. ஐயோ என் கணவனுடைய பேர் அந்த புக்ல இல்ல. இப்படி சிங்காசனத்துல உட்கார்ந்து அவரை எதிர்க்க வைக்கிறானே, காட்சி மாறுதே. கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு முன்னால பிலாத்து கைகட்டி நிக்கிறான்.
ஆண்டவர் பிலாத்துவை பார்த்து சொல்றாரு, பிலாத், ஜீவ புஸ்தகத்துல உன் பேரு இல்ல, ஆகவே இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இன்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலக பிரகாரமாய் தீர்ப்பிடுகிற அந்த பிலாத்து, ஒரு நாள் ஒன்று வரும், அன்றைக்கு இயேசுவுக்கு முன்னால அவன் தீர்ப்பிடப்பட்டவனாக, he is a person today, he is sitting there like as if he is passing judgment, but a day will come where he will be standing receiving the judgment. அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு அக்னி கடலுக்குள்ள போறான். இதை பார்த்த பிறகுதான் அவன் மனைவி டக்குன்னு விழிச்சிட்டு சொல்றா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்திராத, don't do anything to that righteous man, இயேசுவுக்கு ஒன்றும் செய்திராத. பிரியமானவர்களே, சரித்திரம் சொல்லுகிறது, after few years, after Jesus Christ was crucified, few years, கொஞ்ச நாட்கள் கழித்து, sorry not few years, after few months, சில மாதங்கள் கழித்து என்ன நடந்ததுன்னு சொன்னா, Rome government has passed an order, Pontius Pilate report immediately. பொந்தியு பிலாத்துவை பார்த்து உடனே ராஜா வர சொல்றான். ஏன் தெரியுமா? because history says like this, திபேரியு ராயனுக்கு சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருந்ததாம். அந்த திபேரியு ராயனுக்கு வியாதி இருந்ததுனால அந்த வியாதி சுகமாக என்னென்னவோ பண்ணி பார்த்தாராம், ஒன்றும் நடக்கல. that time there was a person, Valsanius என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், a man named Valsanius, who is a good friend of Veronica. வெரோனிகா என்ற ஒரு பெண்ணுக்கு நல்ல நண்பன். he is telling to King Claudius Tiberius, அந்த திபேரி ராயனுக்கு சொல்றா, there is a man in the land of Judea, he is a healer, he just lays his hand, all the sickness has gone. ஒரு மனிதன் அங்கு இருக்கிறார் யூதேயா தேசத்தில், கரம் வைத்தால் போதும் சுகம் வந்துவிடும், அவர் தொட்டால் போதும் எல்லாமே மாறிவிடும், அவரை அழையுங்கள் என்று சொல்லுகிறான். so immediately the king gave an order to Pontius Pilate, I want to see that person, that healer, bring him immediately. அந்த மனிதனை உடனே கொண்டு வா. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால சிலுவைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரே. so he was caught red handed பிடிச்சிட்டாங்க. வெரோனிகா சொல்லிட்டா, அவன் யூதர்கள் பொறாமையினால ஒப்பு கொடுத்தார்கள் என்பதை பிலாத்து அறிந்திருந்தும் அவன் சிலுவையில் அறைந்து ஒப்பு கொடுத்து விட்டான். so the king ordered the governor, come and report me immediately. அப்போ போகும் பொழுது அந்த அரண்மனைக்குள்ள போன உடனே ராஜா யோசிக்கிறாரு, பிலாத்து இன்னைக்கு வந்த உடனே அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணும், அவனை வெட்டிடணும் என்று சொல்லி கோபத்தோடு ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். பிலாத்து நடந்து வருகிறான். ஆனா பிலாத்துவை பார்த்த உடனே ராஜா ஒன்றும் செய்யல. as soon as he saw Pontius Pilate, he did nothing. அவனை பார்த்த உடனே இறங்கி போய், பிலாத்துவே, are you all right, எப்படி இருக்கிற, சந்தோஷமா இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா, don't worry, நாளை காலையில வா என்று சொல்லி சமாதானத்தோடு அவனை அனுப்புகிறான். the next day he is coming again. மறுநாள் திரும்பி வர்றான். திரும்பி வரும் பொழுது திரும்பி இறங்கி போய் இன்றைக்கு இவனை தீர்ப்பிடணும் என்று சொல்லி ராஜா இறங்கி வர்றாரு. but he couldn't able to do. as soon as he saw Pontius Pilate, அவரை கட்டிப்பிடிச்சு, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா என்று சொல்லி அவனை திரும்ப அனுப்புறான். then he called and Valsanius கூப்பிடுறான். he called Valsanius and said, hi, I want to pass a judgment upon him, but I couldn't able to do. why? ஏன் என்னால செய்ய முடியல? you know what is the thing? the Valsanius called Veronica. வெரோனிகாவை கூப்பிட்டாராம். இதெல்லாம் சரித்திர கதை. வெரோனிகா வந்த உடனே வெரோனிகா கேட்டாராம், என்னுடைய ராஜா அவனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும்ன்றாரா, நான் முடியல அப்படின்னு. உடனே வெரோனிகா said, you know what, you please take the tunic upon Pontius Pilate, just strip the tunic off. அவன் மேல ஒரு அங்கி இருக்குது, அந்த அங்கியை எடுத்துருங்க. எந்த அங்கி தெரியுமா? மேலிருந்து கீழ் வரை தையலிடப்படாத ஒரு அங்கியை சீட்டு போட்டாங்களே, சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. அந்த அங்கி யார்கிட்ட போய் சேர்ந்தது? கடைசியில் பிலாத்து கிட்ட போய் சேர்ந்தது. அந்த அங்கியை மேல போட்டுக்கிட்டு வர்றான். ராஜா கூட அமைதியாயிடுறார். ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட இடத்துல சொன்ன வெரோனிகா சொல்றா, ask him to strip off the tunic. அப்போ வெல்சானியோஸ் போய் இந்த துணியை எடுன்னு சொல்லி உள்ள கொண்டு வந்த உடனே ராஜா அவனை பார்த்து கேட்கிறார், என்ன செய்த இயேசுவை? he said, யூதர்கள் பொறாமையினால கொடுத்ததுனால நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டேன். he said, okay, you are going to be punished, put him in the jail என்று சொல்லி சிறையில் அவனை தள்ளினான்.
சிறையில் போன உடனே தன்னுடைய அரச பதவி, தன்னுடைய கவர்னர் பதவி எல்லாம் போனதை நினைச்சு வேதனைப்பட்டு அந்த இயேசுவை பொறாமையினால ஒப்பு கொடுத்துட்டேனேன்னு சொல்லி குற்ற உணர்வில பாதிக்கப்பட்ட அவன் என்ன செய்தான்னா கத்தியை எடுத்து தன் கழுத்தை தானே அறுத்து அவன் செத்துட்டான். He got suicide. அவன் தன் கழுத்தை தானே அறுத்தான். எத்தனையோ பேரை தன்னுடைய ஆட்களை கொண்டு கத்தி, அதாவது வீச்சு கத்தியை வைத்து கொண்டு நிறைய பேருடைய வயிற்றை கிழித்தவன் கடைசியில் தன் கழுத்தை அறுத்து கொண்டு அவன் செத்துட்டான் என்று சொல்லி, அவன் மரித்தான் என்று சொல்லி சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. ஆனால் அவன் மனைவி கிளாடியஸ் பிரிஸ்கில்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புப்பட்டு ஞானஸ்நான சத்தியத்திலே நடந்து கடைசியிலே அதே யூதேயா பகுதியிலே அவள் ஒரு மிஷனரியாக பணியாற்றி தன் ஜீவியத்தை கர்த்தருக்குள்ளே முடித்து விட்டாள். அல்லேலூயா. ஒரு கனவு, in a message, in a dream, all of a sudden a message is coming. Please go, stop Pontius Pilate not to do these things. என் அன்பான சகோதர சகோதரிகளே, டுடே ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைங்க, நீங்க திருவிருந்து எடுக்க போறீங்க. When you are partaking into the communion, please think what you are going to do. நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த திருப்பந்தியிலே நீங்க பங்கெடுக்கிற நீங்க, வேத வசனம் சொல்லுகிறது 1 Corinthians chapter 11 verse 26, 1 கொரிந்தியர் 11:26 வாசித்து பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 11:26 வாசிக்கிறது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள், அவருடைய உயிர்த்தெழுதலையும் நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று சொல்லி. Are we ready to proclaim the death and the resurrection of Jesus Christ? இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே நிறைய பேர் கறி சாப்பிடாம, பூ வைக்காம, பொட்டு வைக்காம நிறைய காரியங்களுக்குள்ள தங்களை உட்படுத்துவாங்க. நல்லது. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்திக்கேற்ற முயற்சிக்குள்ள வாங்க. தேவ பக்திக்கேற்ற முயற்சிக்குள்ள வாங்க. Come into the real experience with the Lord Jesus Christ. Come into the reality. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? How I have to come? ஒரு பெண், சாதாரண பெண், பெயர் அறியாத பெண், அவளுக்கு வந்த ஒரு கனவுல உடனே தன் கணவனுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்புகிறான், இயேசுவுக்கு விரோதமா எதுவும் செய்து விடாத. இன்றைக்கு நாங்களும் சொல்லுகிறோம், இயேசுவை தள்ளிவிட்டு தூர நிற்காதீங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அருகிலே வாருங்க. தேவ சமூகத்துக்குள்ள வாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை நிர்மூலமாக்கல்ல, உங்களை ஆசீர்வதிக்க எங்கள் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்க தனி ஜீவியத்தில், விசுவாச ஜீவியத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க பரிசுத்தத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. செக் யுவர் ஹோலினஸ், செக் யுவர் ஃபெய்த், செக் யுவர் கமிட்மெண்ட். தேவனுக்கு எப்படி நீங்க உண்மையும் உத்தமமா இருக்கிறீங்க? ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப். ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள கடந்து வர்றீங்க? ப்ளீஸ் just check yourself. See, we have a one life to live. ஒரு வாழ்க்கை தான் நாம வாழ்றதுக்கு. உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து வாழ்ந்து போதும். எத்தனை நாளைக்கு வேஷம் கட்ட முடியும்? How many days you can keep on putting masking and that so that you can be like a good person in the society? How long a day mask will be removed? ஒரு நாள் வரும் வேஷமெல்லாம் கலைஞ்சிடும். ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறவன், தேவன் தனக்குள்ள இருப்பதை நிச்சயித்திருப்பான் என்று சொன்னார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்று சொல்லுவார். உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லுவார். என் அருமையான சகோதரனே, பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எடுக்கிற ஒரு திருப்பந்தி நேர்த்தியான, தேவன் விரும்புகிற பரிசுத்த பந்தியா உனக்கு வாழ்க்கையில மாறட்டும். ஒரு பரிசுத்த பந்தியா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏதோ வழக்கம் போல, பெந்தகோஸ்தே பாரம்பரியம் போல அதுவும் வந்தேன் எடுத்தேன் போனேன் என்று இருக்க வேண்டாம். மாறாக உண்மையிலேயே என் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த திருப்பந்தியில் பங்கு கொள்வோம். கண்களை மூடி எல்லோரும் எழுந்து நிற்போம். கால சூழ்நிலைகளை கருதி கால சூழ்நிலைகளும் மாலை நேர ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவனாய் இப்பொழுது உங்களை திருப்பந்திக்குள்ள ஆயத்தப்படுத்த வாஞ்சிக்கிறேன்.
இந்த வழியில் இந்த திருப்பந்தியை நானும் சகோதரி இசபலும் போதகர் ஜோசப் அவர்களும் அவருடைய மனைவி அமர் ஜோதியுமாக உங்களுக்கு அனுசரிப்போம். முன்னாடி வாங்க. இந்த வேளையிலே தேவ சமூகத்தில் இந்த திருப்பந்தி எடுத்த பிறகு, after partaking in this communion, have a decision in your mind that I will proclaim to one person this week. இந்த வாரத்தில் நான் ஒருத்தருக்கு போய் I will talk about Jesus to that person. I will see that he is accepting my Lord as his savior. நான் இந்த வாரத்தில் போய் சொல்லும் பொழுது என் தேவனை அவருடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள நான் தீர்மானம் எடுப்பேன் என்று ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்க. Please kindly take. எப்பொழுதும் போல வழக்கம் போல சாப்பிட்டோம் போனோம் என்று இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். நீ எடுக்கிற இந்த தீர்மானம்